ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் முதல் 27 இடத்துல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கல்லூரியை நம்ம எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, NRF ரேங்கிங் அடிப்படையில் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா NRF ரேங்கிங் அப்படின்றது இந்த கல்லூரியுடைய பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் இருக்கக்கூடிய கரிக்குலம் எல்லாத்த வச்சு கொடுக்குறாங்க. ஸோ தட் NRF ரேங்கிங் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நமக்கு கரெக்டான டேட்டா கிடைக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை. சரிங்களா? அந்த விதத்தில் தான் நம்ம இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு எந்த மாதிரியான கல்லூரியில் எந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டா கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான கைடன்ஸை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதில் 27 காலேஜ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வருஷப்படி கொடுக்காம நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த கல்லூரி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கல்லூரியை போய் நேரில் போய் பாருங்கள். நீங்கள் முக்கியமாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய லேப், ஒர்க் ஷாப்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாமல் வேணாமன்றதை முடிவு பண்ணுங்கள். சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஆப்வியஸ்லி ஐஐடி மெட்ராஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து NRF ரேங்கிங் படி ஆல் இந்தியாவில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. சென்னையில் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18 lakh பெர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 lakhs வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அடுத்து இரண்டாவது இடத்துல NIT திருச்சி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூட் தான். இதோட NRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மெயின் ரோடு BHL பக்கத்தில் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது. இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs ஆவரேஜ் வரும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 17.5 lakh வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது காட்டாங்குளத்தில் சென்னையில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்லி 11 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6.68 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து VIT வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதோட NRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காட்பாடி வெள்ளூரில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இங்கே வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7.8 lakh வரும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7.62 lakh பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி. இது சென்னையில் இருக்குது, கிண்டியில். இது வந்து கவர்மெண்ட், அதாவது இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ். இதோட NRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 20ல் வருது. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 வரும். ரொம்ப ரொம்ப கம்மி. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. மிகச்சிறந்த ROI, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது கொடுக்குது. இது ஒரு கிளாசிக் கவர்மெண்ட் காலேஜ். சரிங்களா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட். அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNEA காலேஜ் Predictor இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்ப 155 போடுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அமிர்தா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், அமிர்தா விஸ்வவித்யாலயம். இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான், பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இது வந்து 23வது NRF ரேங்கிங்ல இருக்கு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 24 லட்ச ரூபா வரும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9.08 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்த இடத்துல இருக்கிறது, அதாவது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கவுன்சிலிங் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கரெக்டாக சொல்லணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்கு. இது ஒரு பிரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. இதோட NRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 33. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்லி 7.4 lakh வரும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6.75 lakhs கொடுக்குறாங்க. அடுத்து சாஸ்திரா, இது ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர்ல இருக்கு. இதோட NRF ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 40. இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.8 lakhs பெர் ஆனம் வரும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 7.6 lakhs கொடுக்குறாங்க. இந்த கல்லூரியை பற்றின முழுமையான தகவலில் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் பாருங்கள், ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். ஸோ இது வந்து ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, பட் காலேஜையும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். NRF ரேங்கிங் வந்து 45th பிளேஸில் இருக்குது. இது சென்னையில் வந்து வேலப்பன் சாவடி அந்த இடத்துல இருக்குது, பூனமல்லி ரோடில்.
இங்கே ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8.4 lakhs வரும் அப்ராக்சிமேட்டாக. ஆவரேஜ் சேலரி வந்து 4.48 lakhs கொடுக்குறாங்க. அடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இப்போ இதுவும் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. போன வருஷத்தை வச்சு கொடுக்குறாங்க. போன வருஷத்தை வச்சு கொடுத்துருக்கோம். இது சென்னையில் இருக்குது, காலவாக்கமில். NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 47. ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து 2 lakhs வரைக்கும் இருக்கும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 10.5 lakhs per annum வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பிஹெச்இ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு கிளாசிக்கான கல்லூரி தான், கோயம்புத்தூரில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். சாரி பிஹெச்இ காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? இது வந்து ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து 2 lakh வரும். ஆவரேஜ் சேலரி வந்து 7 lakh per annum கொடுக்குறாங்க. அடுத்து சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 87. ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.38 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5.45 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வேல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட், இது சென்னையில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. இதோடைய ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 87. 10 lakhs வந்து ஃபீஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5.57 lakh per annum கிடைக்கும். அடுத்து SKCET, அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இதோட NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 lakh வரும். ஆவரேஜ் சேலரி வந்து 6 lakh per annum கிடைக்கும். அதே மாதிரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது சென்னையில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இதோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 101 150 பேண்டில் இருக்குது. ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து 2 lakh per annum வந்து அப்ராக்சிமேட்டாக வரும். ஆவரேஜ் சேலரி வந்து 7 lakh per annum கொடுப்பாங்க. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரிங்களா? இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 lakh வரும். இதே வந்து நீங்கள் எய்டட் கோர்சஸ்னால் கிட்டத்தட்ட 22,000 தான் வரும். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5.78 lakhs கொடுக்குறாங்க. அடுத்து SRMJEE இன்ஜினியரிங் காலேஜ், இது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் காலேஜ். இதோட NIRF ரேங்க் வந்து 101 150 வரைக்கும். ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்டாக 2.2 lakh வரைக்கும் இருக்கும். ஆவரேஜ் சேலரி 8 lakh per annum கொடுக்குறாங்க. அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது ஒரு சென்னையில் இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்டாக 9.3 lakh இருக்கும். ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 101 150 பேங்கில் இருக்குது. ஆவரேஜ் சேலரி வந்து 4.5 lakhs வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. 101 150 பேண்டில் இருக்குது. 12.14 lakh வந்து ஃபீஸ் வரும் அப்ராக்சிமேட்டாக. 4.2 lakh per annum வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், இது ஈரோடில் பெருந்துறையில் இருக்குது. இது 101 150 இருக்குது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்டாக 2 lakh per annum வரும். ஆவரேஜ் சேலரி வந்து 4.5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அடுத்து KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. 101 150 பேண்டில் இருக்குது. 3.8 lakh வந்து ஃபீஸ் வரும். 5.2 வந்து ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து PHG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச், சுருக்கமாக PHG ஹைடெக் சொல்லுவோம். இது ப்ரைவேட் இன்ஸ்டியூட். PHG காலேஜோடைய செகண்ட் கேம்பஸ்ன்னு சொல்லலாம். இது 101 150 பேண்டில் இருக்குது. 2 lakh வந்து ஃபீஸ் வருது. ஆவரேஜ் சேலரி வந்து 5 lakh per annum கொடுக்குறாங்க. அடுத்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. இதுவும் 101 150 பேண்டில் இருக்குது. 2.50 lakh வந்து ஃபீஸாக இருக்கலாம். ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 5.4 lakh வந்து கொடுக்குறாங்க. அடுத்து தியாகராஜ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது வந்து மதுரையில் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில். இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் எய்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகுது. இதே செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சப்போர்ட், அது பார்த்தீங்கன்னா ஒரு 88,000 வரைக்கும் வரும். ஆவரேஜாக வந்து 34,000 வந்து கொடுத்துருக்கோம். ஆவரேஜ் சேலரி வந்து 6.3 lakhs வந்து கொடுக்குறாங்க. அடுத்து IIII TDM, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இது காஞ்சிபுரமில் இருக்குது, சென்னை பக்கத்தில் தான். இது ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். 151 200 பேண்டில் இருக்குது. ஆவரேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 lakh per annum வரும். ஆனம் இல்லை, மொத்தமாக. ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 9.37 lakhs வந்து வரும். சரிங்களா? அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. இது 151 200 பேண்டில் இருக்குது. 4.45 lakhs வரைக்கும் ஃபீஸ் வரும். 5 lakhs வந்து ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து மெப்கோ, இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசியில் இருக்குது, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இது 151 to 200 இருக்குது. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்ராக்சிமேட்டாக 2 lakh per annum வரும். 5 lakhs வந்து ஆவரேஜ் சேலரி கொடுக்குறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய டவுட்ஸ் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.